கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக கூறுகிறது. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை என்பதாக. கனி கொடுங்கள், கிவ் ஃப்ரூட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உவமைகளின் மூலம் ஆவிக்குரிய சத்தியங்களை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும்படிக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் உவமைகளினால் அன்றி ஒன்றும் பேசவில்லை என்று வேதம் கூறுகிறது. மேற்குறிப்பிட்ட வசனத்தில் ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகளை நடுவதுதான் வழக்கம். அத்தி மரங்கள் வழி அருகே காணப்படும். இங்கு அத்தி மரத்திற்கு கிடைத்த பாக்கியம் திராட்சை தோட்டத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கர்த்தருடைய திராட்சை தோட்டம். அங்கே வழி அருகே முற்சந்தியில் கட்டப்பட்டிருந்த நம்மை முன்குறித்து அழைத்து தேடி தெரிந்து கொண்டு ரட்சித்து மறுபடி பிறக்கச் செய்து அபிஷேகித்து பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து நாட்டி வைத்தார். எதற்காக கர்த்தர் நம்மை நாட்டினார் என்றால் அவருக்காக கனி கொடுக்கும்படிக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சபையில் நட்டப்பட்டிருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில், அதாவது வெளியிலே உலக பிரகாரமாக செழித்திருப்பார்கள். நட்டவர் 3 வருஷமாய் அத்திமரத்தில் கனி தேடி வந்தார். ஆனால் அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. பொதுவாக அத்திமரம் 3 வருஷங்களுக்குள்ளாக கனி கொடுக்க துவங்கிவிடும். ஆனால் இவருக்கு கிடைத்தது ஏமாற்றமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் நம்மை நட்டு வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பராமரித்து கொண்டு வருகிற கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது கசப்பான ஓர்ப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நட்டவர் தோட்டக்காரனை பார்த்து சொன்னார், இதை வெட்டி போடு, ஏன் தோட்டத்தை கெடுக்க வேண்டும்? தோட்டக்காரன் கூறினான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். பிதாவாகிய தேவன் கனி கொடாத கிளைகளை அறுத்து போடுகிறவர் என்று யோவான் 15:2 கூறுகிறது. இங்கும் தோட்டத்தை கெடுக்காதபடிக்கு வெட்டி போடு என்று கூறுகிறார். ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு அவருடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கட்டும், நான் இன்னும் பண்படுத்துவேன், வசனங்களை அனுப்புவேன், குணப்படுத்துவேன், சீர்படுத்துவேன். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை காணப்படுகிறது. தோட்டக்காரன் 1 வருஷம் என்று சொன்னது போல கிருபையின் காலமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான். அதற்குள்ளாக நாம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இல்லையேல் அவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது ஒருவனும் தப்ப முடியாது. ஆகையால் நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்வதற்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற ஜனங்களாக காணப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சபையில் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஜனங்களாக காணப்படட்டும். ஆலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆலயத்தில் ஆண்டவரே, ஓர்ப்பான கனிகளை தராமல் நல்ல கனிகளை கொடுக்கிற ஜனங்களாக ஒவ்வொருவரையும் நீர் வணவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தி உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவுடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.